வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். அரசு பாக்கி வைத்துள்ள 37,000 கோடி ரூபாயை ஒரே தவணையில் விடுவிக்காவிட்டால் மார்ச் 5ஆம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என கர்நாடக கான்ட்ராக்டர்கள் சங்கத்தின் தலைவர் மஞ்சுநாத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கான்ட்ராக்டர்களுக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகை குறித்து பேசிய மஞ்சுநாத், பாஜக ஆட்சியில் இருந்தபோது கான்ட்ராக்டர்கள் செய்த பணிக்கே இன்னும் பணம் வழங்கப்படவில்லை. பாஜக ஆட்சியில் கேட்கப்பட்டதை விட காங்கிரஸ் ஆட்சியில் அதிக கமிஷன் கேட்கப்படுகிறது. பொதுப்பணித்துறை 8,370 கோடி ரூபாயும், நீர்ப்பாசனத்துறை 13,000 கோடி ரூபாயும், ஊரக வளர்ச்சி மற்றும் கிராம பஞ்சாயத்து ராஜ் துறை 3,800 கோடி ரூபாயும், நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை 2,000 கோடி ரூபாயும் என பல துறைகள் கான்ட்ராக்டர்களுக்கு 37,000 கோடி ரூபாயை பாக்கி வைத்துள்ளன. முதல்வர் சித்தராமையா அனைத்து துறைகளிலும் அமைச்சர்களுடனும் ஆலோசித்திருந்தால் எங்களுக்கு பணம் கிடைத்திருக்கும். இது தொடர்பாக மாநில அரசுக்கு பலமுறை கடிதம் எழுதியும் எந்த பயனும் இல்லை. துணை முதல்வர் சிவக்குமார், அமைச்சர்கள் எம்பி பாட்டீல், சதீஷ் ஜார்கோலி ஆகியோரை தவிர மற்ற அமைச்சர்கள் யாரும் எங்களின் கோரிக்கைகளுக்கு பதில் அளிப்பதில்லை. அரசு பாக்கி வைத்துள்ள 37,000 கோடி ரூபாயை ஒரே தவணையில் விடுவிக்க கோரி மார்ச் 5ஆம் தேதி முதல் பெங்களூருவில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம். பாஜக ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட தொகுப்பு டெண்டர் முறைக்கு எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த சித்தராமையா எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனால் இப்போது தொகுப்பு டெண்டர் முறையே நடைமுறையில் உள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார். நகர்ப்புற மேம்பாடு, வீட்டு வசதி துறையில் இடைத்தரகர்கள் தொல்லை அதிகரித்து விட்டது என்று சாடிய மஞ்சுநாத், ஒரு சில கான்ட்ராக்டர்களுக்கு மட்டுமே டெண்டர் வழங்கும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் ஜமீர் அகமது கான் போன்றவர்கள் மீது முதல்வர் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்.